பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர் கண்ணன் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் கனமழையும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக கனமழையும் அவ்வப்போது பெய்து வருகிறது. தொடர்ந்து இன்று 3வது நாளாகவும் நெல்லை மாவட்டம் அம்பை அருகே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில நேரங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையாறு, சேர்வலாறு உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்தானது அதிகபட்சமாக சுமார் 21,000 கனஅடி வரை இன்று காலை நிலவரப்படி காணப்பட்டது. இருப்பினும் அணையில் போதிய நீர் இல்லாத காரணத்தினால் இன்று குறைவான நீர் வெளியேற்றமே காணப்படுகிறது. இருந்தபடியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக காட்டாட்சி வெள்ளமானது பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அருவியான அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நேற்றிலிருந்தே இந்த அகஸ்தியர் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்த காரணமாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்தனர். தொடர்ந்து இன்று 2வது நாளாகவும் அகஸ்தியர் அருவிக்கு நீர்வரத்தானது அதிகரித்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணமாக தற்போது வனத்துறையினர் 2வது நாளாக இன்று அகஸ்தியர் அருவிக்கு செல்ல தடை விதித்துள்ளனர். மேலும் இதே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்தையனார் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள மலைப்பாதைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக இன்று முதல் காரையார் சொரிமுத்தையனார் கோயிலுக்கும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்த வெள்ள நீர் தான் தாமிரபரணி ஆற்றில் பல்லாயிரக்கணக்கான கன அடி வெள்ள நீரமாக செல்கிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் மீராக்கனியுடன் அம்பையிலிருந்து செய்தியாளர் கண்ணன். குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் கடைவீதிகள் வழியாக பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் நபர் ஒருவர் சோப்பு போட்டு குளித்த வீடியோ இணையத்தில் வலம் வருகிறது. நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டிய கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் அடுத்த பூட்டுத்தாக்கு பகுதியில் நடந்து வரும் மேம்பால பணிகள் காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.